வெல்கம் டு விடி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இ-இன்வாய்ஸ் இ-வே பில் வந்து ஜென்ரேட் பண்றோம். அதாவது ஒரு சேல் என்ட்ரி ஸ்கிரீன்ல இருந்துட்டே வந்து நம்ம இ-வே பில் இ-இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்றோம். அந்த சேல் என்ட்ரி ஸ்கிரீன்ல வந்து இருக்கக்கூடிய இ-வே பில் இ-இன்வாய்ஸ் டீடைல்ஸோட கான்ஃபிகரேஷனை பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எப்படி ஒரு சேல் இன்வாய்ஸ்க்கு இ-வே பில் ஜென்ரேட் பண்றது, இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தின வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா வந்து ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஓச்சர் போயிட்டேன். சேல்ஸ் ஓச்சர் டைப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்ட்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பாலா ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜர் சேல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஐட்டம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஐட்டம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ், ரேட் வந்து 12,000. ஸோ 24,000 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லெஜர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் இ-இன்வாய்ஸ் டீடைல்ஸ் மட்டும் தான் வருது. நமக்கு இ-வே பில் டீடைல்ஸ்ங்கிற ஆப்ஷன் வரல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்லெப் கான்ஃபிகரேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க எனபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இ-வே பில் டீடைல்ஸும் எனபிள் பண்ணியிருக்கோம், இ-இன்வாய்ஸ் டீடைல்ஸும் எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் செட் அண்ட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை எனபிள் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இ-வே பில்லோட டர்சோன் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 50,000 அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான் வந்து நமக்கு 50,000க்கு மேல போச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரொவைட் இ-வே பில் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இங்க வரும். ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,000 தான் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இங்க இ-வே பில் டீடைல்ஸ் வரல. ஸோ நம்ம இங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி வந்து 10 நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு 1,20,000 அப்படிங்கிற அமௌண்ட் வருது. ஸோ நான் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் ஜிஎஸ்டி இ-வே பில் அண்ட் இ-இன்வாய்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே வந்துருச்சு. ஸோ 50,000க்கு மேலே போச்சு அப்படின்னா தான் வந்து இ-வே பில் அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஃப்லெவன் கான்ஃபிகரேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இங்கே ப்ரொவைட் ஜிஎஸ்டி இ-வே பில் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இ-வே பில் வந்து இன்கேஸ் வந்து போர்ட்டல்ல வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேலியில இ-இன்வாய்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே பில்லுக்கு அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் வந்து ப்ரொவைட் ஜிஎஸ்டி இ-வே பில் அப்படிங்கிற வரனால நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போர்ட்டல்ல ஜென்ரேட் பண்ணிட்டோம் இதே இன்வாய்ஸுக்கு. ஸோ டேலியில ஜென்ரேட் பண்ணும்போது இ-வே பில் மட்டும் இ-வே பில்லும் வருது, இன்கேஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருமோ இல்லாட்டி வேற ஏதாவது எரர் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற டவுட் வந்து நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க போர்ட்டல்ல இ-வே பில் எடுத்துட்டீங்க, ஸோ டேலியில இ-இன்வாய்ஸ் மட்டும் எடுக்க போறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எஃப்டோல் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம டேலியில இருந்து இ-இன்வாய்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா இங்க சென்ட் இ-இன்வாய்ஸ் டீடைல்ஸ் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சென்ட் இ-வே பில் டீடைல்ஸ் வித் இ-இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நோ கொடுத்துருங்க. சென்ட் இ-வே பில் டீடைல்ஸ் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்க நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த என்ட்ரிக்கு வெறும் இ-இன்வாய்ஸ் மட்டும் தான் வந்து டேலியில இருந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ வந்து இங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஜிஎஸ்டி இ-வே பில் இ-இன்வாய்ஸ் டீடைல்ஸ் வரும். இ-வே பில் டீடைல்ஸ் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. இங்க இ-இன்வாய்ஸோட டீடைல்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரி சேவ் பண்ணும்போது எஸ் கொடுத்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா சேவ் பண்ணும்போது டூ யூ வாண்ட் டு ஜெனரேட் இ-இன்வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். இ-வே பில் வந்து ஆப்ஷன் வந்து கேட்காது. டூ யூ வாண்ட் டு ஜெனரேட் இ-வே பில் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்காது, இ-இன்வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க இ-இன்வாய்ஸ் மட்டும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இ-வே பில் வந்து நீங்க போர்ட்டல்ல ஆல்ரெடி ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால டேலியில இருந்து வெறுமனே இ-இன்வாய்ஸ் மட்டும் நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.